ஹலோ மக்களே, மாறன் வீரா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கும். சூர்யாவும் ஏதாவது பிளான் பண்ணி நம்ம மாறனுக்கு ஆப்பு வைக்கலான்னு பார்க்கும்போது நம்ம மாறன் செம மாஸ்டர் பிளான் பண்ணி நம்ம வீராவே சூர்யாவை வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி மாறன் என்னதான் மாஸ்டர் பிளான் பண்ணாங்க. அதே சமயத்தில் நம்ம மாறனை பற்றி வீரா புரிஞ்சுக்கிட்டாங்களா? வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சூர்யாவும் என்னெல்லாமோ பிளான் பண்ணி நம்ம வீராவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படியே வீரா பயங்கரமாக டென்ஷன் இருந்துட்டு இருக்காங்க. இந்த மாறன் கொஞ்சம் கூட திருந்தவே இல்லை. என்னதான் பண்ணாலும் இவனுக்கு தொந்தரவு தாங்கவே முடியல. இது நாள் வரைக்கும் இவனை பற்றின செய்திகள் எதுவுமே நம்ம காதில் வராமல் இருந்து இத்தனை வருஷம் ஜெயிலில் இருந்தப்புறமா அவங்க கொஞ்சம் கூட திருந்தவே இல்லை. என்னைக்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடி இப்படி ஒரு கடையை போட்டு இருந்தானோ அன்னிலேருந்தே பிரச்சனையாக தான் இருக்குது. சரி, இத்தனை வருஷம் கழிச்சு ஜெயிலேருந்து வந்தான், அதுக்காக நமக்கு ஆப்போசிட்லேயே ஒரு கடையை ஆரம்பிப்பானா? இவன் இந்த கடையை போட்டதுலேருந்து எல்லாருமே இவனை பற்றி தான் ஏதாவது குறை சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா புலம்பி தள்ளும்போது இது எல்லாத்தையுமே வள்ளியம்மை கேட்டுட்டு இருக்காங்க. வள்ளியம்மையும் நம்ம வீரா கிட்ட, சரி வீரா, நீ அதை பற்றியெல்லாம் யோசிக்காத, அவன் எப்படினாலுமே திருந்திடுவான், நீ அதை பற்றி கவலைப்படாத அப்படி சொல்லும்போது நம்ம வீராவும், நான் இதுக்கு கவலைப்பட போகிறேன், அவன் இந்த கடையை விட்டு வெளியில் போனால் தான் நமக்கு சந்தோஷம், அப்போ தான் இவனோட பேர் எதுவுமே நம்ம காதில் படாமல் இருக்கும், எத்தனை பேருக்கு தான் நான் பதில் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் யோசிச்சுட்டு இருக்கும்போது சூர்யாவும், சரி நான் கணக்கு வழக்குகள் எல்லாமே பார்த்தாச்சு, சரி அத்தை நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா அப்படியே நம்ம வீரா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வீரா கிட்ட வந்து, என்ன வீரா, மாறன் மேலே இருக்கக்கூடிய லவ் உனக்கு என்ன குறையவே இல்லை போல, எனக்கு புரியுது வீரா, நீ என்ன மாறனை மறக்கல, மனசுல நினைச்சிட்டு தானே இருக்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம வீராவும், எதுக்கு இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்க, நான் தான் சொல்றேன்ல அவனோட பேர் கேட்ட கூட எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, அப்படி இருக்கும்போது எனக்கு எதிராளி இப்படி ஒரு கடையை போட்டுட்டு டெய்லி இவனோட பிரச்சனையை தான் இருக்கு, அதை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன், நீ என்ன தேவையில்லாம இப்படி யோசிக்கிற அப்படி சொல்லும்போது நம்ம சூர்யாவும், சரி நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத, அந்த மாறன் எப்படி கொஞ்ச நாள்ல இந்த கடையை விட்டுட்டு போயிடுவான், எப்படி இருந்தாலுமே உன்னோட வாழ்க்கையில புதுசா வேற ஒருத்தவங்க வரதான் போறாங்க, அப்படிப்பட்டவங்க உன்னை கையில தாங்கி வாழ்க்கையை நடத்த தான் போறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீராவும் வேண்டாம் விருப்பா சூர்யா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. சூர்யாவும் அந்த இடத்துல இருந்து வெளியில வந்து அப்படியே மாறன் கடையை பாக்குறாங்க. மாறன் அதை கவனிக்கிறாங்க. இந்த நேரத்துல எதுக்கு இந்த சூர்யா தேவையில்லாம நம்ம வீட்டுக்கு போயிட்டு வரான், இவனோட அட்டுலையும் தாங்கவே முடியல, ஏற்கனவே காலையில தான் கடையில வச்சு இப்படி ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு இருந்தான், ஏதோ அந்த குடும்பத்துல ரொம்பவே உரிமை உள்ளவன் மாதிரி போன்ல எல்லாம் பேசிட்டு இருந்தான், இவனை இதோட விட்டு வைக்கவே கூடாது, இவனுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு செயலை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறனை யோசிக்கும் போது சூர்யாவும் ஏதோ அந்த குடும்பத்தில் ரொம்பவே உறவு ஆன ஒரு ஆள் மாதிரி நம்ம மாறனுக்கு முன்னாடி ஆக்டிங் கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்கன்னு சொல்லலாம். நம்ம மாறனோட ஃப்ரெண்டோ, என்னத்துல இப்படி எல்லாம் நடக்குது, உன்னையெல்லாம் அவமானப்படுத்திட்டு இவனை போய் இந்த வீட்டுல எல்லாம் இருக்க வைக்கிறாங்களே அப்படி சொல்லும்போது நம்ம மாறனும், சரி விடு, காலையில ஒரு சம்பவம் நடக்க போகுது, அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன்னு சொல்லும்போது, சரி அப்படி என்னதான் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம மாறணும், எதுனாலும் பொறுத்திருந்து பார்க்க தானே போறேன்னு சொல்லி வைக்கிறாங்க. அதுபடியே காலையில பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அங்கங்க பேனரா இருக்குது. அதுல என்னடானா, என்னோட அண்ணி மாறன், அண்ணி வீரா 2 பேரும் சேர்ந்து வாழ்க்கையில நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க வாழ்த்துறோம்னு சொல்லி இப்படிக்கு சூர்யான்னு ஒரு பேனரை போட்டிருக்கு. இதை பார்த்து சூர்யா அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. இந்த பேனரை யார் அடிச்சிருப்பாங்க, இத்தனை நாள் இல்லாம யார் இதை செய்திருப்பாங்க, அதுல வேற நம்ம பேரை போட்டிருக்காங்களே, இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பா இந்த மாறனை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யாவும் எந்த பக்கம் இருந்தாலுமே அந்த பேனரை கிழிச்சு எறிகிறாங்க. சரி இப்படியே பண்ணிட்டு இருந்தா சரி வராது, இந்த விஷயம் மட்டும் வீராவுக்கு தெரிஞ்சுன்னா நம்ம மேலதானே கோபப்படுவா, அவ வேற நம்பிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் யோசிக்கும் போது இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம வீராவும் காலையில அப்படியே சரின்னு சொல்லிட்டு அவசரமா ஆபீஸ் கிளம்புறதுக்கு தயாராகிறாங்க. அப்படி கிளம்பும் போதே வெளியில ஒரு போஸ்டர் பாக்குறாங்க. அந்த பேனர்ல இந்த மாதிரி அண்ணி மாறன், அண்ணி வீரா அப்படின்னு போட்டுட்டு கீழே நம்ம சூர்யாவோட பேரை பார்த்தோன்னே இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறாங்க. எவ்வளவு தைரியம் தான் நம்ம வீட்டுக்கு முன்னாடியே இப்படி ஒரு பேனர் ஓட்டியிருப்பாங்க, இவங்க சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. உடனே அவங்க வீட்டில் உள்ள டிரைவரை கூப்பிட்டு, அண்ணா இதை முதல்ல கிழிச்சு எறிங்க, யாருமே இந்த மாதிரி ஒரு செயலை இனிமேல் செய்யவே கூடாது, யார் அந்த மாறன், எனக்கு அவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, ஏற்கனவே இதை பற்றி நான் தெளிவாக சொல்லியாச்சு, அதுக்கப்புறமா அவனோட பேரை என்னோடதையும் சேர்த்து யார் இந்த பேனரில் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கும் போது கரெக்டாக நம்ம சூர்யா நிற்கிறாங்க. சூர்யாவை பார்த்தோன்னே இன்னும் கொஞ்சம் வீரா டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க.
என்ன நேத்தைக்கு எல்லாம் மாறனை பற்றி நல்லா பேசிட்டு போனீங்களா, இதுக்கு தான் இப்படிலாம் சொல்லிட்டு போனீங்களா, எவ்வளோ தைரியம் இருக்கணும் என்னை வச்சு இப்படியெல்லாம் பேனர் போடுறதுக்கு, அதுவும் என்னோட வீட்டுக்கு முன்னாடி இந்த ஒரு செயலை செய்திருக்கீங்க, உங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யாவுக்கு மேலே கோபப்படும் போது சூர்யாவும் நம்ம வீராவை பார்த்து, இல்லை வீரா இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் ஒன்றும் இப்படி செய்யலை அப்படின்னு சொன்னாலுமே நம்ம வீராவுக்கு கோபம் தாங்கலை. மாறனும் வீராவும் சேர்ந்த மாதிரி உள்ள பேரை பார்த்தோன்னே வீரா டென்ஷன் ஆகி நம்ம சூர்யாவை ஆடியில் வேலை திடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை அமைச்சு வைக்கிறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்த நம்ம மாறன் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. கண்டிப்பாக இது இந்த சூர்யாவுக்கு ஆப்பு வச்ச மாதிரின்னு சொல்லிட்டு மாறன் நேரியா சூர்யாவை பார்க்கறதுக்கு வராங்க. அப்படியே சூர்யா கிட்ட வந்து, என்ன பேனர் எல்லாம் கிழிஞ்சிருக்கிறத பார்த்தல அப்படின்னு சொல்லும்போது சூர்யாவும், டே இது உனக்கு வேலை தான் எனக்கு நல்லாவே தெரியும்டா, ஒழுங்கு மரியாதையை வீரா கிட்ட சொல்லு அப்படி சொல்லும்போது நம்ம மாறணும், என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும்லடா, நீ வந்து எனக்கு ஆப்பு வைக்கலான்னு பார்த்தியா, என்ன தைரியம் இருந்தால் என்னோட குடும்பத்து கூட ரொம்பவே ஒன்று சேர்ந்த மாதிரி ஏன் எதிராகவே பேசிகிட்டு இருப்பேன், உன்னெல்லாம் நான் இப்படி விட்டு வச்சதே தப்பு, இப்போ பார்த்தியா என்னோட வீராவுக்கிட்ட நீ ஏதாவது தகராறு பண்ணன்னு வச்சுக்கியா நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு நம்ம சூர்யாவை சரியா ஆப்பு வைக்கிறாங்க. நம்ம வீரா பயங்கரமாக டென்ஷன் வர்றதை பார்த்து வள்ளியம்மை என்னாச்சின்னு விசாரிக்கும் போது நம்ம வீராவும் காலையிலேயே பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது, வெளியில் ஒரு போஸ்டர் எல்லாம் பார்த்தேன், அதனால தான் டென்ஷன் ஆகி வந்து நிற்கிறேன், எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த சூர்யா இப்படிலாம் செய்வான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வள்ளியம்மை அந்த போஸ்டர் கவனிக்கிறாங்க. வள்ளியம்மைக்கு அந்த போஸ்டரை பார்த்தா கொஞ்சம் சிரிப்பு தான் வரும்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் வீரா டென்ஷன் இருக்கிறத கவனித்து நம்ம வள்ளியம்மையும், சரி விடு வீரா, இது வரைக்கும் நடக்காத பிரச்சனையா, இதுக்கெல்லாம் போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் அமைதியாக இரு அப்படி சொல்லும்போது நம்ம வீராவும், என்னைக்கு இவங்க வந்து நமக்கு எதிரிலேயே வந்து கடையை போட்டுட்டு இருந்தாங்களோ அன்னிலேருந்து தான் பிரச்சனையே ஆரம்பிச்சு, கூடிய சீக்கிரத்தில் இவனோட கடையை காலி பண்ண வைக்கணும், பயங்கர டென்ஷனாக இருக்குது ஒவ்வொரு நாளும் அப்படி சொல்லும்போது நம்ம வள்ளியம்மையும், எல்லாம் சரியாகும் வீரா, நீ கொஞ்சம் பொறுமையாக ஆஃபீஸுக்கு கிளம்ப போடைய வழியை பாருன்னு சொல்லிட்டு நம்ம வீராவை அனுப்பி வைக்கிறாங்க. அதே சமயத்தில் மாடியிலேருந்து நம்ம வள்ளியம்மை பார்க்கும்போது மாறனை கவனிக்கிறாங்க. மாறன் தான் எப்படி இருந்தாலும் இந்த செயலெல்லாம் செய்திருப்பான் அப்படிங்கிறது புரிய வருது. நம்ம மாறனுக்கு வள்ளியம்மை கிட்ட பேசணும் போல் ஆசையாக இருக்கா. அப்படியே வள்ளியம்மை கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க. வள்ளியம்மையும் நம்ம மாறன்கிட்ட, என்ன மாறா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்ல நம்ம மாறனும் எப்பவும் போல் அவங்க அத்தைக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்மளோட குடும்பத்துக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் வந்து அது நடக்கவே விட மாட்டேன், அந்த சூர்யா வந்து தேவையில்லாத ஆள் மாதிரி வீட்டுக்குள்ளே வந்துட்டு போகிறான், அதனால தான் இப்படி ஒரு செயலை செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளியம்மை கிட்ட மட்டும் எல்லா உண்மையிலும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட வள்ளியம்மையும், மாறா என்றைக்குமே உன்னால் இந்த குடும்பத்துக்கு எந்த ஆபத்தும் வராது எனக்கு நல்லாவே தெரியும், அன்றைக்கி நடந்த சம்பவம் கூட ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தான் நீ மாட்டியிருப்ப அப்படின்னு எனக்கு புரியுது, வீராவோட கோபம் எல்லாமே கொஞ்ச நாளுக்கு தான், அவரோட மனசில் நீ தான் இருக்க, அது எனக்கு நல்லாவே தெரியும், அதனால நீ அதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன்கிட்ட சொல்லும்போது மாறனும், என்றைக்குமே என்னோட ஒய்ஃப் வீரா தான், அதனால் கூடிய சீக்கிரத்தில் வீரா என்னை பற்றி புரிஞ்சுப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறனும் வள்ளியம்மை கிட்ட சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் வள்ளியம்மை வழக்கம் போல் நம்ம மாறனுக்கு ஆதரவாகவே இருக்காங்கன்னு சொல்லலாம். இதை பார்த்துட்டு நம்ம மாறனோட ஃப்ரெண்டோ, தலை என்ன ஒரு சம்பவம் பண்ணுவேன்னு சொன்னீங்க, செமையாக பண்ணிட்டுங்க போங்க, அந்த சூர்யாவோட முகத்தை பார்த்தீங்களா, இனிமேல் அவன் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டான், எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்மக்கிட்டே என்னெல்லாம் பேசிகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் செமையாட்டு சூர்யாவுக்கு சரியான ஆப்பு வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் சூர்யாவோட சுயரூபம் எல்லாமே கூடிய சீக்கிரம் நம்ம வீராவுக்கு மாறன் மூலமாக தெரிய வரப்போகுதுன்னே சொல்லலாம்.